நம்ம இன்னைக்கு தங்கச்சிமடம் ஜட்டில நிற்கிறோம். அண்ணன் ஒருத்தர் நாட்டு படகுல போயிட்டு வந்து வலை கழிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னென்ன மாட்டிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. சின்ன சின்ன வத்தைகளில் போகிறப்ப ஒரு ஆள் 2 ஆள் போய் அந்த வலைகளை வந்துட்டு நைட்டில் விட்டுட்டு திரும்ப காலையில் வந்து ஒரே ஆள் எடுத்துகிட்டு வந்து அதை ஒரே ஆள் கழித்து பண்ணிட முடியும். ஆனால் இந்த மாதிரி நாட்டு படகுன்னு சொல்கிறப்ப கட்டாயம் ஒரு 3-4 பேராது வேணும். முதல் நாள் போய் தங்கிட்டு அடுத்த நாள் தான் வந்து கரைக்கு திரும்புவாங்க. இந்த மாதிரி நாட்டு படகுகளில் வந்துட்டு கைகளில் வலை விட்டு திரும்ப வந்து கைகளை இழுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதுக்கு வீஞ்சுன்னு சொல்கிற ஒரு பொருள் இருக்குது. அந்த சைடில் சில்வர் கலரில் பார்த்துருப்பீங்க. அது மூலமாக வந்து வலையை இழுத்துக்குருவாங்க. அதுவும் இல்லாமல் இவ்வளோ பெரிய வலையை வந்துட்டு ஒரு ஆளால் கட்டாயம் கழிக்க முடியாது. அதனால 4-5 பேராக சேர்ந்தா தான் இந்த வலைகளை கழிச்சு முடிக்க முடியும். ஏன்னா நேற்று நைட்டு போய் பிடிச்சிருந்தா ஃபேஸ்புக்கில் போட்டுவிட்டு சொல்லக்கூடாதா? நாங்கள் அந்த அளவுக்கு விட்டு கிடையாது. நாங்கள் அந்த அளவுக்கு விட்டு கிடையாது. நேற்று போனது அன்லைக்கிட்டு தான். என்னண்ணே அன்லைக்கிட்டு தான். அன்லைக்கா? நாளைக்கு போட்டு போய் சேனலில் பாருங்க எவ்வளோ லைக் வருது உங்களுக்கு. கட் பண்ணி எங்களுக்கு என்ன சேனலு? பெப்பி ஃபிஷிங்ண்ணே. காலத்தில் எங்கே பாக்ஸில் இருக்கு. எடுங்க எடுங்க கீழே கிடக்கு. எதுவும் உயிரோட இல்லையா? கடிச்சு கூடாத. நண்டுகள் வந்துட்டு மீன்களை மாதிரி கிடையாதுங்க. மீன்கள் வந்துட்டு வலையில் பட்ட உடனே அதிகபட்சம் இறந்துடும். ஆனால் வந்து நண்டு காலையில் வரைக்கும் உயிரோடு இருக்கும். பாருங்களேன், இப்போ வரைக்குமே எல்லா நண்டுமே உயிரோடு தான் இருக்குது. அதனால தான் ரொம்ப லேட் ஆகுது இந்த வலையிலேருந்து நண்டுகளை தனியாக எடுக்கிறதுக்கு. அதுவும் இல்லாமல் ரொம்ப பின்னலாக சிக்கியிருக்குங்க நண்டு எல்லாமே வலையில். அந்த வலையிலேருந்து அந்த நண்டு எடுக்கிறதுக்குள்ள அந்த நரம்புகள் எதுவும் அந்துடக்கூடாது. அப்படி அந்துடுச்சுன்னா அந்த நரம்பு அந்த வலை வந்துட்டு அந்த இடத்துல வந்து வீணாக போனதாக தான் ஆயிரும். அதனால ரொம்ப பக்குவமாக தான் ஒரு நரம்பாக பார்த்து கொடுக்கும் வந்து உடைக்க முடியாது. ரொம்ப சிரமமாக இருக்குங்க அந்த நண்டை வந்துட்டு வலையிலேருந்து எடுக்கிறதுக்கு. வலை கழிச்சதுமே நண்டுகளை வாங்குறதுக்கு வியாபாரிகள் தயாராக நிற்கிறாங்க. அந்த வலையில் மொத்த நண்டுகள் எல்லாம் கழிச்சு முடிச்ச உடனே அதை எடை போட்டுட்டு அதில் வந்துட்டு தேவையில்லாத நண்டுகளுக்கு ஒரு சில நண்டுகள் வந்துட்டு கொஞ்சம் வீணாக போயிடும். அந்த நண்டுகளை வந்து வியாபாரிகள் எடுக்க மாட்டாங்க. அதனால் அதை மாதிரி நண்டுகளை வந்துட்டு தனியாக கழிச்சு எடுத்துட்டு நல்ல நண்டுகளை மட்டும் வியாபாரிகள் வியாபாரத்துக்காக வாங்கிட்டு போயிடுவாங்க. தூங்க பாஸ், நீ பாக்ஸ் கொண்டுற மாதிரி நீங்கள் வீட்டு போகிறவனு தெரியா கொண்டுறதுக்கு எவ்வளோ தூங்க சொல்கிறியா? தண்ணி ஊற்றி விடுங்க. தண்ணி ஊற்றாம விட்டியா? தண்ணி ஊற்றிக்கலாம்ல, தண்ணி ஊற்றாம விட்டியா? நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடலில் கிடைக்கிற சங்கு, முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். www.peppyfishing.com